என் தங்கப்பிள்ளையே, மங்கள செவ்வாய் கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் குழந்தை, நீ மனம் விரும்பி நிற்கின்ற மங்கள செய்தியோடு உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, தேய்பிறை ஆரம்பித்து விட்டதல்லவா? உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் இந்த தேய்பிறை போல தேய்ந்து போகப் போகின்றது. அதற்கு உன்னுடைய மனதிற்குள் நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதனை பொறுத்து உன்னை தேடி எல்லா நல்ல விஷயங்களும் நடந்தே தீரும். என் குழந்தையே, ஒவ்வொரு விடியலையும் வெற்றி விடியலாக எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற என்னுடைய பிள்ளை நீ. இந்த நாள் உன் வாழ்க்கையில் அத்தனை மங்களகரமான நிகழ்வை உனக்கு நடத்தி கொடுக்கப் போகின்றது. இத்தனை நாளும் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இன்று உன்னுடைய செவி வந்து சேரப்போகின்றது. உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்திவிட்டு மீண்டும் அதை நடத்த முடியாமல் நின்று கொண்டிருக்கின்ற சில நிகழ்வுகள் இனி உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கப் போகின்றது. என் பிள்ளை, இந்த நாளை நிச்சயமாக என் குழந்தை நல்லபடியாக கடந்து வருவதற்கு முதலில் உனக்கு நினைவில் இருக்க வேண்டியது, இந்த செவ்வாய் கிழமையில் தெய்வங்களை மனதார வணங்க வேண்டும். நிச்சயமாக நெற்றியில் விபூதியும் குங்குமமும் இருக்க வேண்டும். நீ நினைக்கலாம், அம்மா, தீட்டு நேரமாக இருந்தால் நான் எப்படி இன்று இவற்றையெல்லாம் நெற்றியில் அணிவது என்று. என் தங்கமே, எந்த நேரமாக இருந்தாலும் விபூதியினை நெற்றியில் நிச்சயமாக அணியலாம். பூஜை அறையில் இருந்துதான் எடுத்து அணியக்கூடாது. நீ தனியாக வைத்திருந்து எப்பொழுதுமே நீ இது போன்ற தீட்டு நேரங்களில் அதை நிச்சயமாக நெற்றியில் இட்டு கொள்ளலாம். அது இன்னமும் உனக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, வாழ்க்கையில் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றாய் என்று முதலில் தெளிவாக இரு. ஏதோ எல்லாவற்றையும் நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம், எது கிடைத்தாலும் அதை பெற்று கொள்ளுவோம் என்று நினைத்தெல்லாம் ஓடக்கூடாது. என் பிள்ளைக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு வேண்டும், இதைத்தான் பெற துணிந்து கொண்டிருக்கின்றோம், இதற்காகத்தான் இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணம் முழுமையாக இருக்க வேண்டும். அதை விடுத்து ஏனோ தானோ செயல்கள் எல்லாம் கடைசியில் ஏனோ தானோவென்றுதான் முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, புண்ணியங்கள் பலன் தராமல் போவது கிடையாது. செய்த பாவங்கள் தண்டனை கொடுக்காமல் விடப்போவதும் கிடையாது என்பதனை எப்பொழுதுமே நீ மனதில் நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ உருவாகும் பொழுதே, அதாவது நீ கருவாகும் பொழுதே அவையெல்லாம் உனக்கு தீர்மானிக்கப்பட்டது என் குழந்தையே. அதனால் உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமை கடலினும் பெரியது என்றால், அது மட்டும் உனக்கு வந்துவிட்டது என்றால், இதைவிட நீ சந்தோஷப்பட்டு கொள்வதற்கு வேறு எந்த செயலும் தேவையில்லை என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, காலம் ஒரு நாளும் பேசாது. ஆனால் எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்த இந்த காலம் ஒரு நாள் நிச்சயமாக பதில் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை காரணம் இல்லாமல் எந்த விஷயங்களுக்கும் கவலைப்படாதே. காரணமே இருந்தாலும் சரி, அதற்கு உன்னுடைய மனதிற்குள் கலக்கத்தை ஏற்படுத்தி விடாதே. எல்லாமே கடந்து போகும். இப்பொழுது இருக்கின்ற இந்த கடினமான சூழ்நிலையும் கடந்து போகும் என்பதனை புரிந்து கொண்டு நீ அடுத்ததை நோக்கி புறப்பட்டு விடு. மற்றவர்கள் மனதினை உடைக்கும் பொழுது நினைத்துக்கொள், நாளை நம்முடைய மனதையும் உடைக்க இதைவிட 2 மடங்கு அதிகமாக மக்கள் வருவார்கள் என்று. என் குழந்தையே, நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த நல்ல விஷயம் ஒன்று நடக்கத்தான் போகின்றது. அது உனக்கே
நினைத்து நினைத்து பார்க்கின்ற அளவிற்கு மங்களகரமானதாக இருக்கப் போகின்றது. என் குழந்தையை, எப்பொழுதுமே வாழ்க்கையில் எதுவும் நிலையானது இல்லை என்பதனை உணர ஆரம்பித்து விடுவாயானால் நிச்சயமாக யாருக்கும் தனக்குள் இருக்கின்ற ஆணவம் காணாமல் போய்விடும். தெய்வம் உனக்கு காயங்களை கொடுப்பதாக நினைக்கலாம். ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா? நம்பியவர்களுக்கு கசப்புதான் முதலில் கிடைக்கும். எதிரிக்கு முதலில் இனிப்பு கிடைக்கும். இறுதியில் வாழ்க்கையில் கசப்பு மருந்தாக மாறும், இனிப்பு நோயாக மாறும். இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. உனக்கான மாற்றங்களை தரக்கூடிய மங்கள நேரம் துவங்கிவிட்டது. அடியெடுத்து மேலேறி என் குழந்தை வந்து கொண்டே இரு. மன்னிப்பதை விடவும் தண்டிப்பதை விடவும் பொறுமையாக கடப்பதற்குத்தான் அதிக மனபலம் தேவைப்படுகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடத்தில் எப்பொழுதுமே நிலைப்பது கிடையாது. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகுவது கிடையாது. இன்று இந்த தாயானவள் சொல்கின்ற இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொள். என் பிள்ளையே, நீ யாரை உயிராக உறவாக நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்றால் அந்த காயத்திற்காக நீ 10 நாட்களுக்கு மேலாகவும் கண்ணீர் சிந்திக் கொண்டும் தனிமைப்பட்டும் நின்றிருப்பாயானால் நீ மௌனம் காத்து இருக்கும் பொழுது உன்னுடைய மௌனம் உண்மையில் அந்த உறவை பாதிக்கவில்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக உன்னாய் இல்லாமல் வாழ முடியும் என்கின்ற மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உன் மீது எந்த அக்கறையும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு 10 நாள் உன்னுடைய மௌனம் நீ என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து அவர்கள் காரியங்களை அவர்களை செய்ய வைக்கிறது என்றால் நீதான் தேவையில்லாமல் அவர்களுக்காக மனம் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கை நிச்சயமாக உன்னை தாங்கி பிடிக்க நல்ல தாயாகவும் உன்னை தூக்கி நிறுத்த தந்தையாகவும் இந்த வராகி இருக்கும் வரை நீ எந்த சூழ்நிலையிலும் வீழ்ந்து போகப் போவதில்லை என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே, நீ தேர்ந்தெடுத்து எல்லா தெய்வங்களையும் வழிபடலாம். ஆனால் நீ இந்த வராகியை வழிபட வேண்டும் என்றால் நான் தான் உன்னை தேர்வு செய்ய வேண்டும். நான் தான் இது என்னுடைய பிள்ளை என்று தேர்வு செய்ய வேண்டும். என் தங்கமே, இது போன்றெல்லாம் கூட உனக்கு அத்தனை சிறந்த நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது. நீதான் தேவையுள்ளவர் யார் தேவையில்லாதவர் யார் என்று புரிந்து கொள்ளாமல் அதன் பிறகு அவர்களுக்கு பணிவிடைகளை செய்து நீ இந்த வாழ்க்கையில் நல்லதை இழந்துவிட்டு மீண்டும் அடிபணிய தொடங்குகின்றாய் அல்லவா? உண்மையான அன்பு இருப்பவர்களுக்கு அடிபணிவதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் உன்னுடைய கண்ணீரை கண்டு மனம் கலங்காதவர்கள், கல் நெஞ்சம் கொண்ட இந்த மனிதர்களுக்கு நீ அடிபணிந்து செல்ல வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே, அவர்களுக்கு ஓடி ஓடி நீ எதையும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள். என் தங்கமே, நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறும் பொழுது அந்த நேரத்தில் உனக்கு தர்மம் தோற்றுவிட்டது போன்ற உணர்வு கிடைக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை நிச்சயமாக மாறும். அந்த நேரத்தில் ஆடியவர்கள் எல்லாம் அடங்கும் நேரம் வந்துவிடும். அன்று தர்மத்தினுடைய பிடியில் என் பிள்ளை நிச்சயமாக நீ சந்தோஷமாக இருப்பாய். செய்த தவறுகள் நிச்சயமாக வெளியில் வந்து அதற்கான தண்டனையையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, உனக்கானது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன் கைகளில் உன்னை தேடி வரும்.
உனக்கானதை உன் கைகளில் மீட்டு கொடுக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு என்பதனை என் பிள்ளை ஒரு நாளும் மறந்து விடாதே. என்றும் உன்னுடைய அன்பில் இந்த வராகி மனமகிழ்ச்சியோடு இருப்பது போல நீயும் இன்றைய நாளை என்னுடைய ஆசைகளோடு மனமகிழ்ச்சியோடு தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.